அரசாங்கம் மிக தெளிவாக நான் முடிக்கிறேன். இந்த அரசாங்கம் மிக தெளிவாக போதைப் பொருள் பரப்புறதில் இருந்து வடகிழக்கிலே வாழுகின்ற மக்களை அழிக்கிற வேலையை தான் முன்னெடுக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. இதுக்கு முதல் இருந்த இனவாத அரசாங்கங்களுடைய அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் தீவிரமாக தொடர்ந்து முன்னெடுக்கின்றதே தவிர வேறு எதுவும் இல்லை. அது நாங்கள் இன்று விவாதிப்பது போதைப்பொருளினுடைய மோசமான சமூக மட்டத்திலே நடைபெறுகின்ற தாக்குதல் தொடர்பாகவும் அதுவும் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய இந்திய விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசின பொழுது ஜனநாயகத்தை பேணுகின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் வடகிழக்கை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு போதைப்பொருள் வடகிழக்கிலே தான் மிகவும் மோசமாக அந்த நிலப்பரப்பில் மக்கள் பாதிப்படைகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதைப்பொருளை ஒழிப்பதாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை போலீஸும் ஒரு அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கின்ற இந்த சூழலிலே அங்கு இருக்கக்கூடிய முப்படைகளுடைய ஒத்துழைப்பும் அத்தியாவசியம் என்றது அனைவருக்கும் நன்றாக தெரியும். வடகிழக்கிலே இராணுவத்துடைய குறிப்பாக சொன்னால் முப்படையுடைய இருப்புன்றது எந்தளவுக்கு இருக்குதென்றால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1:14 ரேஷியோவின் பிரகாரம், அதாவது ஒரு சிப்பாய்க்கு 14 பொதுமக்கள் என்ற அளவுக்கும், வன்னி பிரதேசத்தை மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் 1:2 ஒரு இராணுவ சிப்பாய்க்கு 2 பொதுமக்களுக்கு உரிய ரேஷியோவின் பிரகாரம் இன்றைக்கு அந்த இடங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையான இருப்புன்றதை சாதாரண இருப்பு இல்லை, ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு புலனாய்வு என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு இராணுவத்துடைய கட்டமைப்பை எடுத்து பார்த்தால், போலீஸினுடைய கட்டமைப்பை எடுத்து பார்த்தால், இராணுவத்தை எடுப்போமே 20 டிவிஷனில் 16 டிவிஷன் வடகிழக்கிலே இருக்குது. 16 டிவிஷன். இப்போ இன்றைக்கு ஜனாதிபதி இராணுவத்தை பற்றி எல்லாம் பெரிய அளவில் புகழ்ந்து பேசினார். போரை வென்றவர்கள், அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அவர்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்கணும் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த இராணுவம் 20 டிவிஷனில் 16 டிவிஷன் வடகிழக்கிலே வைத்துக்கொண்டு, அதுவும் வடமாகாணத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டால் யாழ்குடாநாட்டில் ரேஷியோவின் பிரகாரம் 1:14, வன்னி மாநிலத்தில் 1:2 வச்சுக்கொண்டு இன்றைக்கு இந்த போதைப்பொருள் அந்த வடகிழக்கிலே தான் மிக மோசமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்றால், அந்த மக்களை அழித்து கொண்டு இருக்கிறது என்றால், இந்த அரசாங்கத்தை தாண்டி இந்த அரசினுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த விவகாரங்கள் அந்த பிரதேசத்தில், குறிப்பாக வடகிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய தாயகத்திலே கடைசி வரைக்கும் நடைபெற முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு இனவாத கோணத்திலே செயல்பட போவது இல்லை என்று பல தடவைகள் கூறினாலும் கூட, இதுக்கு முதல் திட்டமிட்ட வகையிலே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்களை குறிவைத்து இந்த இராணுவ கட்டமைப்புக்கும் இந்த போலீஸுடைய கட்டமைப்பையும் வைத்து செயல்பட்ட அதே பாணியில் எந்த விதமான திருத்தங்களும் செய்யாமல் இந்த அரசாங்கமும் செயல்படுகின்றன தான் உண்மை. அதான் உண்மை. ஆனால் அதை நாங்கள் உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஒரு சில அரசு கட்டுமானங்கள் சரியாக இயங்குவதாக இருந்தால், அந்த மக்களுக்கு விசுவாசமாக அந்த மக்களுடைய நலன்களை கருதி செயல்பட வேண்டுமாக இருந்தால், அந்த கட்டுமானங்கள் மக்களாலே கையாளப்பட வேண்டிய கட்டுமானங்கள். குறிப்பாக சொன்னால் சுகாதாரம் எடுத்துக்கொண்டால், கல்வி எடுத்துக்கொண்டால்,
காவல்துறை எடுத்துக்கொண்டால் அந்த மக்களை சார்ந்தவர்களாக இருக்கணும், அந்த மக்களுக்கு நேரடியாக பொறுப்பு கூறுகின்றவர்களாக இருக்கணும். அப்பதான் அந்த அந்த கட்டமைப்புகளை செயல்படுகின்றவர்கள் சரியாக செயல்படுவார்கள். ஏனென்றால் அந்த கட்டமைப்பிலே தவறாக செயல்பட்டு சமூக மட்டத்தில் போக இல்லாத ஒரு நிலைமை உருவாகும். அவை சமூகத்துக்கு விசுவாசமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை உருவாகும். அவர்களுடைய கடமை அது மிகவும் அவசியம். ஆகவேதான் நீங்கள் இந்த அதிகாரம் பரவலாக்கல் சமஸ்திய விடுங்களேன், அதிகாரத்தை பரவலாக்கல் நடைபெற்றிருக்கின்ற நாடுகளுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் சமஸ்தி என்றது இறமையை முற்றுமுழுதாக பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு கட்டமைப்பு. அதை ஒரு பக்கம் விடுவோம். பரவலாக்கல் என்று சொல்லாம் கூட அந்த பரவலாக்கல் என்ற விஷயங்களிலே கல்வி, சுகாதாரம், போலீஸ் முற்றுமுழுதாக அந்த அடிமட்ட கட்டமைப்புகளுக்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்குகிற வகையில் இல்லாட்டி அந்த கட்டமைப்புகள் அந்த அடிமட்ட அரசியல் கட்டுமானங்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற வகையிலே அமைவது வழக்கம். ஆனால் இலங்கையிலே அப்படி அல்ல. 13ஆம் திருத்தம் இருந்தாலும் கூட அந்த 13ஆம் திருத்தம் ஒரு கேலிக்கூத்தான ஒரு சட்டம். அதை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிற ஒரு சட்டம். ஏனென்றால் மக்களுக்கு அதிகாரங்களை வழங்குறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் சேவை உண்டு மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் 13ஆம் திருத்தத்துக்கு கீழே அந்த 13ஆம் திருத்தத்துக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, உயர்மட்ட அதிகாரி டிஐஜி முற்றுமுழுதாக ஐஜிபிக்கும் ஜனாதிபதிக்கும் அடிபணிய வேண்டி இருக்கு. அப்படி ஒரு போலீஸ் சேவை வழங்கியிருந்தாலும் கூட 13ஆம் திருத்தத்துக்கு கீழே அந்த அதிகாரிகள் அனைத்துமே மத்திய அரசுக்கு கீழே தான் அவர்கள் விசுவாசமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவைக்கு இருக்கு. அவர்களுடைய ஒழுங்காற்று நடவடிக்கைகள், அவர்களுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே தீர்மானிக்கிற மத்தி 13ஆம் திருத்தத்துக்கு கீழே. அதே மாதிரி தான் இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த ஆளுநர் இந்த ஜனாதிபதி இன்றைக்கு காலையில் ஏதோ ஜனநாயகத்தை பற்றி கணக்கெல்லாம் இங்கே வகுப்படுத்துவார். இந்த 13ஆம் திருத்தத்துக்கு கீழே இந்த ஆளுநர் என்றவர் யாரால நியமிக்கப்படுறாருண்டா ஜனாதிபதியால். அந்த ஜனாதிபதியுடைய விருப்பத்தின் படிதான் அந்த ஆளுநர் தொடர்ந்தும் பதவியில் இருப்பார். ஜனாதிபதிக்கு நாளைக்கு அந்த ஆளுநர் மீது நம்பிக்கை இல்லாமல் விட்டால் இல்லாட்டி அந்த ஆளுநர் விருப்பம் இல்லாமல் முடிவெடுத்தால் அந்த ஆளுநர் பதவி அதோட முடிவுக்கு வரும். அதை நீதிமன்றத்தில் கேள்விக்கு உட்படுத்த முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளுநருடைய கையில தான் இன்றைக்கு நிறைவேற்ற அதிகாரம் முற்றுமுழுதாக 13ஆம் திருத்தத்துக்கு கீழே வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் மக்களால் தெரிவு செய்கிற மாகாண சபை உறுப்பினர்களும் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதும் உதவுறதுக்காக மட்டும்தான் இருக்கிறதே தவிர அங்க எந்த விதமான அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. அப்ப இன்றைக்கு வடமாகாணத்திலே நடைபெறுகின்ற விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த ஜனாதிபதி தான் பொறுப்பு கூற வேணும். இன்றைக்கு ஜனாதிபதி தான் பொறுப்பு கூறணும். ஏனென்றால் அந்த ஆளுநருக்கு நல்லாக தெரியும். வடமாகாணத்துடைய ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் ஜிஏயா இருந்த காலத்திலே ஒரு சிறப்பான ஒரு சேவையாளராக மக்கள் கருதினாலும் கூட இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய முகவராக நியமிக்கப்பட்டு ஒரு ஆளுநராக இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலையிலே முற்றுமுழுதாக இந்த ஜனாதிபதியின் விருப்பத்தை திருப்திப்படுத்துறதுக்கு அதுக்கு அடிபணிந்து சேவை செய்யறதுக்கான ஒரு நிலைக்கு இன்றைக்கு விழுந்திருக்கிறார். அந்த ஆளுநர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு இருக்கிறார். இன்றைக்கு சாவச்சேரி பிரதேச சபையினுடைய உபதவிசாளரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாக அங்க ஒரு விசாரணை நடத்தியிருப்பதாகவும் அதன் பிரகாரம் அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கியிருப்பதாகவும் அவர் ஒரு வர்த்தமானியை அறிவிச்சிருக்கிறார். அப்ப இந்த ஆளுநர் எந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய இந்த ஜனாதிபதியுடைய ஜனநாயக விரோத செயல்பாட்டுக்கு துணை போகிறார். உண்மையிலே இந்த ஜனாதிபதியினுடைய ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு அவர் ஒரு கூலியாக வேலை செய்கிறார். அதுதான் இன்றைக்கு வடக்கிலே நடக்குது, வடமாகாணத்தில் நடைபெறுகின்றது. இன்றைக்கு ஆளுநர் மீது பழியை போட்டு எல்லாரும் ஆளுநர் மீது பாயினம்
ஆனால் உண்மையிலே அந்த ஆளுநர் இந்த ஜனநாயக விரோத ஜனாதிபதியினுடைய கட்டளைக்கு இணங்க, இந்த அரசாங்கத்துடைய அரசியல்வாதிகளுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் செயல்படுகிறார். அதான் உண்மை. சாவச்சேரி உபதவிசாளர், பிரதேச சபை உபதவிசாளர் என்ன செய்திருக்கிறார்? அவர் இன்றைக்கு கடந்த காலங்களிலே நடைபெற்ற விதிமுறைகளை மாற்றி தவறாக, போர்க்காலத்தில் இருந்த பல பிரச்சனைகள் இருந்த இடத்திலே அந்த அந்த வடமாகாணத்தில் வந்து எடுக்கப்படுற முடிவுகள் அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த விதிமுறைகள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் டிரெக்டர் அந்த விதிமுறைகளை மாத்துறார். அப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் அதிகாரி அந்த விதிமுறைகளை மாத்தின இடத்துல அது ஒரு விவாதத்துக்கு உள்ளூராட்சி சபையில் எடுக்கப்பட்ட பொழுது, சாவச்சேரி பிரதேச சபையில் வந்து விவாதிக்கப்பட்ட பொழுது உபதவிசாளர் அந்த முடிவை விமர்சித்து அந்த விதிமுறை அறிக்கையை வந்து வீசுறார். அதுக்கு விசாரணை நடத்தி போட்டு அந்த துணை தவிசாளரை பதவியிலிருந்து நீக்கிறது மட்டுமில்லை, உறுப்புரிமையில இருந்து நீக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் மிக தெளிவாக, நான் முடிக்கிறேன், இந்த அரசாங்கம் மிக தெளிவாக போதைப் பொருள் பரப்புறதில் இருந்து வடகிழக்கிலே வாழுகின்ற மக்களை அழிக்கிற வேலையை தான் முன்னெடுக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. இதுக்கு முதல் இருந்த இனவாத அரசாங்கங்களுடைய அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் தீவிரமாக தொடர்ந்து முன்னெடுக்கின்றதே தவிர வேறு எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த ஜனாதிபதி இன்றைக்கு வந்து ஜனநாயகத்தை பற்றி வகுப்படுத்த எடுத்ததற்கு நேர்மாறாகத்தான் இன்றைக்கு வடகிழக்கிலே வந்து அவருடைய முகவராக ஒரு எடுபடியாக நியமிக்கப்படுகின்ற ஆளுநரை வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கம் செயல்படுது என்றதையும் திட்டவட்டமாக வந்து நான் இந்த சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு அரசாங்கம் வேலையை செய்ய வேண்டியதுதான். இதுதான் நான் நினைக்கிறேன், சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு அரசாங்கம் ஒரு ஜட்மெண்ட் மோஷனை கொண்டு வர்றது வந்து போதைப் பொருளை வந்து ஒழிக்கிறதுக்கு அதன் அவசியத்தை பற்றி பேசுறது. உண்மையிலே எதிரணித்தான் அதை கொண்டு வரணும். அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் செய்ய வேணுமே தவிர உங்க வந்து செய்யாத அரசியல் ரீதியாக எடுக்கிற அத்தனை முடிவுகளையும் நியாயப்படுத்துறதுக்கு வந்து இங்க வந்து விவாதம் நடத்துவது என்று ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம் என்றதை காட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. මොකද්ද පොයින්ට් එක මන්ත්‍රීතුමනි? ලෙයිල් කටල චට්ටම් 92 மன்னிக்கோணும் 91 HI இதில் சொல்ல விரும்பணும் என்னென்றால் கோழி கல்லருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கட்டாயம் கோழி கல்லராக தான் இருப்பாங்க. அந்த சாவச்சேரி பிரதேசபை உபதவிசாளர் ஒரு கோழி கல்லர், அவருக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறது. அப்படியானாக்களை ஆளுநர் நிறைவேற்றியது, வெளியில் அனுப்பினது 100% சரியான விடயம். நன்றி. மீளாகட்ட கரு ஏம் பஸ்நாயக்க மந்திரி ஒபத்துமாட்ட තියෙන வினாடி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.